முடிஞ்சா ஃபைலை திற பார்க்கலாம், தைரியம் இருந்தா ஃபைலை திறங்க பார்க்கலாம். சட்டசபையில் அடித்து ஆடிய உதயநிதி ஸ்டாலின், அவையில் கதறிய சங்கி அமைச்சர், மொத்தமாக சம்பவம் செய்த செந்தில் பாலாஜி, பாத்ரூமில் வழுக்கி விழுந்த தாவேகா, மஞ்சள் துண்டை கையில் எடுத்த சிடிஆர் நிர்மல்குமார், மரண மாஸ் காட்டிய திமுக, இலவச காரை தூக்கி எறிந்த திமுக எம்எல்ஏக்கள், பரிதாபமாக நின்ற அமைச்சர் ஷாஜகான், வீட்டு வாடகையில் சிக்கிய ஆதவ் அர்ஜுனா, சூப்பர் சிங்கரை கலாய்த்து தள்ளிய உதயநிதி ஸ்டாலின், லைவில் கதறிய அமைச்சர் ராஜ்மோகன். இது மாதிரி இன்னைக்கு சட்டசபையில் நடந்திருக்கக்கூடிய பல தரமான சம்பவங்கள், அந்த தரமான சம்பவங்களை தான் வீடியோ ஆதாரங்களோட செய்தியோட பின்னணியோட இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. உங்களுடைய உம்ரா வணக்கங்களை முழு மன திருப்தியோடு செய்கிறதுக்கு பேட்டை டிவி ஹஜ் உம்ரா சர்வீஸ். மக்கா மற்றும் மதினாவில் ஹரமுக்கு மிக மிக அருகில் தங்குமிடம், தரமான தமிழ்நாடு உணவு, ஒவ்வொரு வேளையும் சைவம் அசைவம் சொல்லி பஃபே சிஸ்டத்தில் தரமான உணவு வகைகள், மக்கா ஜியாரத், மதினா ஜியாரத், தாயிஃப், பத்ரு, இது மாதிரி 50க்கும் மேற்பட்ட வரலாற்று இடங்களை உங்கள் கூடவே இருந்து நானும் அனுபவமிக்க ஆலிம்களும் எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு ஹாஜிகளுக்கு எஹ்ராம் ஆடை முதற்கொண்டு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு வச்சுருக்கிறோம். மொத்தத்தில் முழுமையான உபசரிப்போட உங்களுடைய உம்ரா வணக்கங்களை நிறைவேற்றுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உண்மையாகவே இன்னைக்கு சட்டசபை வேற லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். சங்கி அமைச்சர்னு ஒரு பக்கம் சொல்ல, பாத்ரூமில் 3 மணி நேரம் இருந்தீங்கன்னு சொல்லி பதில் கொடுக்க, அந்த பாத்ரூமுக்கு இங்கேருந்து கவுண்ட் டவுன் கொடுக்க, எங்களுக்கு கார் வேணாம் கார் வேணும்னு சொல்லி உண்மையாகவே இன்னைக்கு சட்டமன்றம் தரமாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த பேச்சு, இந்த விவாதங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் எந்திரிச்சு மின்சாரத்துறை சம்பந்தமான பல்வேறுபட்ட குளறுபடிகள், அதில் மக்கள் படக்கூடிய கஷ்டங்களை அந்த இடத்துல எடுத்து பேசுகிறாரு. இது மாதிரி இதில் தாவேகா தரப்புலன்னு சொல்லப்பட்டது, திமுகலாம் 5 வருஷத்துக்கு 4 அமைச்சர்லாம் மாத்திரையா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் எந்திரிச்சு சொன்னார், 4 அமைச்சரை மாற்றினாலும் அந்தந்த துறைக்கு என்ன தேவையோ அந்த தேவையுடைய திறமை இருக்கக்கூடிய அமைச்சர்களாக நியமித்தாங்க, உங்களை மாதிரி திறமை இல்லாத அமைச்சர்களாக அந்த இடத்துக்கு போடலை அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாலை 6 அடித்தார். அடித்து முடிச்சுட்டு தான் பாயிண்டை கையில் எடுத்தார். மின் விநியோகம் கூட்டம் கூட உங்களால் நடத்த முடியல, ஒரு மின்சாரத்துறை சார்பில் ஒரு மின் விநியோகத்து சம்பந்தமான கூட்டம் கூட உங்களால் நடத்த முடியல, மின்வெட்டு தமிழ்நாடு முழுக்க மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு அப்படி சொல்லி குறிப்பிட்டாரு. உண்மையாகவே பல இடங்களில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு, நைட்டில் 1.5 மணி நேரம் போயிடுறது, 3 மணி நேரம் போயிடுது, பல ஊர்களில் வீடுகளில் கரண்ட்றதா தெருவிளக்கு இல்லை, ஏன்னா இதை மிச்சம் பண்ணி இங்கே அடிக்கிறாங்களாம். அந்த மாதிரி இப்போ ஏற்பட்ட குளறுபடிகளோட இந்த மின்வெட்டு பிரச்சனை பெரிய அளவில் இருந்துகிட்டு இருக்குது. 3 மாதம் ஆட்சிக்கு வந்த 3 மாதத்தில் 2 மாதங்களில் மின் கணக்கீடு பெரிய அளவில் உயர்ந்திருக்கு. நீங்கள் ஆட்சிக்கு வந்து 3 மாதம் தான் ஆகுது, இதில் 2 மாதமாக மின் கணக்கீடு இபி பில் பெரிய அளவில் உயர்ந்திருக்குன்னு சொல்லி இங்கே மக்கள் பெரிய அளவில் குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஆதாரங்களோட மக்கள் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட சிடிஆர் நிர்மல்குமார் கிட்ட போய் கேட்டால் அப்படிலாம் ஒரு பிரச்சனை இல்லை, அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டாக பதில் சொல்கிறாரு. ஆனால் அந்த துறை சார்ந்த அதிகாரிகள், குறிப்பாக மின்வாரியத்துடைய சிஎம்டி, அந்த சிஎம்டி பொறுப்பில் இருக்கிறவங்க ஒரு பத்திரிகை செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த பத்திரிகை செய்தியில் 3.70 லட்சம் 3,70,000 மின் நுகர்வோரோட சம்பந்தமான அந்த மீட்டர்கள் எல்லாமே மறு ஆய்வு செய்கிறோம். 3,70,000 மீட்டர்கள் நாங்கள் மறு ஆய்வு செய்ய போகிறோம். மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க என்ன ஏற்பாடு செய்யணுமோ சில குளறுபடிகள் இருக்க தான் செய்து 3,70,000 மீட்டர் சரி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இவர் அமைச்சர் ஒரு மாதிரி சொல்கிறாரு, இப்படி உங்களுக்குள்ளே ஒழுங்கினம் இல்லாமல் இப்படி செயல்படுத்தாமல் இது சம்மந்தமாக என்ன செய்யணுமோ, துறை சார்ந்த கூட்டங்கள் நடத்தணுமோ எல்லா ஏற்பாடு செஞ்சு மக்கள் பிரச்சனை இல்லாமல் வாழ்றதுக்கான வழியை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒரு தரமான பேச்சு ஒன்று பேசினார். இதோட தான் நம்ம சிடிஆர் நிர்மல்குமார் அந்த இடத்துல எந்திரிச்சாரு. அவர் அதுக்கு பதில் சொல்கிறார், உன்ட கேள்வி கேட்டது என்ன, கரண்ட் பில்லு வழக்கத்தை விட அதிகமாக 2 மடங்கு 3 மடங்கு வருது, பல இடங்களில் மின் கட்டணை உயர்ந்துகிட்டு இருக்குது, இங்கே சிஎம்டி அதிகாரிகள் சொல்கிறது ஒரு தகவல், நீங்கள் சொல்கிறது ஒரு தகவலாக இருக்குன்னு சொல்லி இப்படியே கேள்வியை கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிற துப்புள்ள சிடிஆர் நிர்மல்குமார் முன்னாள் ஆர்எஸ்எஸ் நிர்வாகி, பாஜக நிர்வாகி, அவர் இப்போ இன்னைக்கு எந்திரிச்சு தாவேகா அமைச்சராக இருக்கிறதால அவர் இன்னைக்கு எந்திரிச்சு பதில் சொல்கிறாரு. இந்த மாதிரி கரூர் கம்பெனி மன்னிக்கணும், அவர் வந்து தெரியாமல் சொல்லிட்டாராம். கரூர் கம்பெனி, செந்தில் பாலாஜி இன்னும் கரூர் கம்பெனி பாட்டிலுக்கு 10 ரூபா, என்னென்ன பொய் சொல்லி இந்த ஆட்சிக்கு வந்தாங்களோ, என்னென்ன பொய் சொல்லி பிரச்சாரம் செஞ்சாங்களோ, இன்னைக்கு இந்த கூட்டம் பாட்டிலுக்கு 20 ரூபாலேருந்து 40 ரூபா வரைக்கும் வாங்கிட்டு இருக்குது. அப்போ அதை அவர் கிண்டல் பண்ணுறாராம். கரூர் கம்பெனி மன்னிக்கணும், முன்னாள் கரூர் சட்டமன்ற எம்எல்ஏ, ஐயோ அவர் இப்போ கரூரில் கூட இல்லைல்ல, அவர் கோயம்புத்தூர் எம்எல்ஏல, அவர் கலாய்க்கிறாரா, அவர் கலாய்ச்சாராமா அப்படிங்கிற மாதிரி அவரோட கதை. முன்னாள் கரூர் கம்பெனி, முன்னாள் கரூர் சட்டமன்ற எம்எல்ஏ, இப்போ ஒரு கோயம்புத்தூரோட எம்எல்ஏ அப்படின்னு சொன்னோன்னே
திமுக தரப்புல இருந்து இந்த கரூர் கம்பெனின்னு சொன்ன பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிச்சது. பேசினா கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும். இந்த நெக்கில் துணியெல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடாது. இந்த கூட்டம் பேசுறது முழுக்கவே இவங்களுடைய பேச்சு ரீல்ஸா வெட்டப்படணும், ரீல்ஸா சோசியல் மீடியாவில் பரப்பப்படணும்ன்ற நோக்கத்துல தான் இந்த கூட்டம் பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி இங்க எதிர்கட்சி தரப்புல இருந்து சொன்ன உடனே சபாநாயகர் உடனே அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்ட்டு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நீங்க பேசுங்க அப்படின்னு உடனே உதயநிதி ஸ்டாலின் அடிச்சாரு பாருங்க ஒரு அடி. நீ என்ன துணியில பேசுனியோ, அதாவது நான் என்ன ஆயுதம் எடுக்கணுன்ற எதிரிதான் முடிவு செய்யணும் அப்படின்ற வாசகத்துக்கு ஏற்ப உதயநிதி ஸ்டாலின் எந்திரிச்சோன்னு சொன்னாரு, இந்த மாதிரி சங்கி அமைச்சர் அப்படின்றார். ஐயோ மன்னிக்கணும், எரிசக்தி துறை அமைச்சர், நீ எந்த பாஷையில சொல்றியோ, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜினா ஓகே, ஆனா கரூர் கம்பெனி எப்படின்னு வார்த்தையை விட்டீங்களோ அந்த மாதிரி சங்கி அமைச்சர், ஏன்னா அவர் சங்கி தானே, இதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ்ல இருந்தாரு, ஆர்எஸ்எஸ் தான் புனிதமான அமைப்பு, நான் எங்க இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் தொண்டுகளையும் ஆர்எஸ்எஸ் அர்ப்பணிப்பையும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு சங்கி அமைச்சர் தானே. பாஜகவில் இருக்கும்போது சிஏஏ போராட்டத்தை அவ்வளோ கொச்சப்படுத்தி பேசின ஒரு நபர், ராகுல் காந்தியோட தங்கச்சி மகளையும் தப்பா இணைச்சு பேசின ஒரு நபர், அப்ப அப்படியாப்பட்ட சங்கி சிந்தனையுடைய ஒரு நபர், ஆர்எஸ்எஸ் காவி டவுசரை போட்டு சுத்திட்டு இருந்த ஒரு நபர். அதனாலதான் உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு சங்கி அமைச்சர், ஐயோ மன்னிக்கணும், எரிசக்தி துறை அமைச்சர் இந்த மாதிரி விஷயத்த சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு உடனே இவருக்கு காண்டாயிருச்சு. சங்கி அமைச்சர்னா காண்டாயிருச்சு. உடனே சொல்றாரு, அப்ப நானும் சொல்லுவேன், பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்காந்துட்டு இருந்த உதயநிதி எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு நானும் சொல்லுவேன், சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. பாத்ரூம்ல 3 மணி நேரம், அதாவது என்னன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ் வந்துச்சான், அவரு போய் பாத்ரூம்ல போய் 3 மணி நேரம் உட்காந்துட்டாராம், அதுக்கப்புறம் தான் வெளியில வந்தாராம். யாருக்கிட்ட விடுற கதை? மொத்த இதே விஷயத்தையும் மக்கள் லைவ்ல பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. உதயநிதி ஸ்டாலினை அரெஸ்ட் பண்றதுக்காக காவல்துறை வரும்போது அந்த இடத்துல அவர் வெளியில வந்து அந்த போலீஸ் வரும்போது ரெஸ்ட் ரூம்ல இருந்தாரு. அவங்க மனைவி சொல்றாங்க ரெஸ்ட் ரூம் போயிருக்காருன்னு சொன்னாங்க. உடனடியாக வெளியில வந்தாரு, போலீஸ் கையில இருந்து வாரண்ட் வாங்கி பார்த்தாரு, அதுக்கப்புறம் அவங்களுடைய வக்கீல்களை வச்சு அதை எல்லா ஆலோசனைகளை பார்த்தாரு, துணிஞ்சு தில்லா போய் வேன்ல போய் ஏறினாரு. எங்கேயும் போய் ஓடி ஒளியில சிஎம் சார் பழி வாங்குறீங்களா சிஎம் சார் அப்படின்னு உட்காந்து வீடியோ எல்லாம் போடல, துணிச்சலா போய் போலீஸ் வேன்ல போய் ஏறினாரு. வேன்ல சிரிச்சுக்கிட்டே மாசா போனாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கெத்தா போய் நின்றாரு. முடிச்சுட்டு விசாரணை முடிஞ்சு வரும்போது ஒரு ரோடு ஷோ நடத்தி அவ்வளவு தெம்பா வெளியில வந்தாரு. இவரு சொல்றாரு 3 மணி நேரம் பாத்ரூம்ல உட்கார்ந்தாரு அப்படின்னு. உடனடியாக உதயநிதி ஸ்டாலின் அதுக்கு ஒரு பதில் கொடுத்தாரு. இப்ப நீங்க எல்லாத்துக்கும் ஒரு துறை அமைச்சர் ஆய்வு செய்ய போற மாதிரி பாத்ரூம்ல எந்த வீட்டு பாத்ரூம்ல யார் எத்தனை மணி நேரம் உட்காருவீங்கன்னு சொல்லி துறை சார்ந்த அமைச்சர்களை வைப்பீங்க போல இருக்குது அப்படின்னு ஒரு பதில் கொடுத்தன. அந்த கூட்டம் ஒட்டு மொத்தமா கதற ஆரம்பிச்சிருச்சு. இல்ல நம்ம என்ன கேட்கிறோம், போலீஸ் வர நேரத்தில் இவங்க பாத்ரூம்ல இருந்தாங்க இருக்காங்க, 3 மணி நேரத்தில் பாத்ரூம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே, அப்ப நீங்களா எந்த பாத்ரூம்ல இருந்தீங்க? கரூர்ல பிரச்சனை ஏற்பட்டுச்சு, உங்களுடைய தலைவர் விஜய் அங்கிருந்து தெரிச்சு ஓடிட்டாரு, அவர் ஆலயக்கான ஏர்போர்ட்ல தெரிச்சு ஓடிட்டாரு, அவராச்சும் அந்த கூட்டத்தில் இருந்தாரு, நீங்களா எங்க போய் ஒளிஞ்சீங்க? 1 மாசமா ஒட்டுமொத்த கூட்டமும் தலைமறைவு தானே. அப்ப அந்த 1 மாசம் எந்த பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சிட்டு இருந்தீங்க? ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார் எல்லாருமே ஆலய காணாம. அப்போ அந்த 1 மாசம் ஆழமா காலை காணாம தலைமறைவா இருந்தீங்களே, அப்போல்லாம் எந்த பாத்ரூம்ல போய் தலைமறைவா இருந்தீங்கன்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் இவங்களை பார்த்து கேட்காத கேள்வி கேட்கறாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, இவங்களுடைய பேராட்சி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர், கட்சியில முக்கியமான பொறுப்பாளர், நிகழ்ச்சி உங்களுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லி பாத்ரூம்ல போயோ எங்கேயோ தலைமறைவா இருந்தாங்க. ஓகே, ராஜ்மோகன் அன்னைக்கு யாருமே தேடவே இல்லை, ராஜ்மோகன்லாம் பேர் லிஸ்ட்லயே இல்லை, ராஜ்மோகன் சம்பந்தமே இல்லாம 1 மாசமா போய் அவருமே போய் தலைமறைவா இருந்தாரு. அப்ப இப்படி போய் எங்கேயோ பாத்ரூம்லயோ எங்க போய் பதுங்கு குழியிலயோ தலைமறைவா இருந்த இந்த கூட்டம் இன்னைக்கு இவங்க சொல்லுது பாத்ரூம்ல 3 மணி நேரம் இருந்தது. அதோட தான் பதிலடி கொடுத்தாரு. எந்த பாத்ரூம்ல யார் எத்தனை மணி நேரம் இருக்காங்கன்னு சொல்லி ஆய்வு செய்யறதுக்கு தனியாக அமைச்சரும் அதுக்கு ஒரு ஆய்வு குழு நடத்துற கூட்டம் போலகுது நீங்களா அப்படின்னு சொல்லி இப்படி தொடர்ந்து தரமான பதிலடி இந்த கூட்டத்துக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் உதயநிதி ஸ்டாலின் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சாரு. அடி ஒவ்வொன்றும் இடிம்பாய்ங்கல்ல, அப்பேற்பட்ட அடியை கொடுக்க ஆரம்பிச்சாப்ல. அந்த இடத்துல முதலமைச்சர் விஜய் சொன்னதை சுட்டி காமிச்சாரு. இந்த மாதிரி முதலமைச்சர் சொன்னாரு, எங்க கையில சில முக்கியமான ஃபைல்ஸ்லாம் இருக்குது, இந்த ஃபைல்ஸ்லாம் நாங்கள் எடுத்துட்டோம்னா அவ்வளோதான், அப்புறம் நீங்களாம் தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. தைரியம் தான் ஃபைலை திறங்க, முடிஞ்சா ஃபைலை திறங்க, எதுக்கு பயப்படுறீங்க? ஏன் ஜோசியக்காரன் இதுக்கும் நீங்க கால நேரம் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாரு பாருங்க. அவனை தெரிக்குது, ஒட்டுமொத்த கூட்டமும் தெரிக்குது, மரண மாசுன்னு சொல்லலாம். உனக்கு அவ்வளவு தைரியம் தான் ஃபைலை திறப்பா அப்படிங்கிறாரு. அதாவது ஃபைல் மேட்டர் என்ன அப்படின்னா, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் விஜய் எந்திரிச்சாரு. இந்த மாதிரி எங்களுடைய நிதி அமைச்சர் ஒரு 1 வீக் பிஃபோர் என் கையில் ஒரு 3 ஃபைல் கொடுத்துருக்கிறாரு, 3 துறை சம்பந்தமான ஒரு ரிவ்யூ எல்லாமே பண்ணி என் கையில் என் டேபிளில் தான் அந்த ஃபைல் இருக்குது, அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து மூஞ்சில் சொரணே இல்லாமல் சத்தத்தில் ஜீவனே இல்லாமல் உட்காந்து பேசினார். என் கையில் வந்துருச்சு, எல்லா ஆதாரமும் வந்துருச்சு, திறந்துடுவேன் அப்படின்றாரு. அதான் கேட்குற தைரியம் தான் திறப்பா அவ்வளோ உங்களுக்கு. அதான் உதயநிதி ஒரு வார்த்தையை சொன்னார், நான் அந்த ஃபைலை திறங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாதாரணமான சவால் விடலை, ஓப்பன் சேலஞ்ச் விடுறேன், முடிஞ்சா திறந்துக்கோ, இன்னொரு நாள் வழக்கு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி
அவ்வளவு தில்ல அடிச்சாரு. இவங்க கையில ஃபைல் டேபிள் வரைக்கும் வந்துச்சான். திறக்க வேணாம்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கிறாங்களாம். ஏயா எவனா ஒருத்தன் அப்படி ஒரு சத்தம் போட்டாலும் இதுக்கு திமுக தான் காரணம். வீட்டுல கக்கூசுல தண்ணி வரலன்னா திமுக தான் காரணம். உங்க வீட்டுல ஏதாவது கஷ்டம்னா அதுக்கு திமுக காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் திமுக காரணம் சொல்லக்கூடிய இந்த கூட்டம் இவங்க கையில எல்லாம் ஃபைல் கிடைச்சிட்டா நீங்களாம் சும்மாவா இருப்பீங்க? வானத்துக்கு பூமிக்கு துள்ளி குதிக்க மாட்டீங்க. ஒன்னு வெள்ளை அறிக்கைன்னு ஒரு வெத்த அறிக்கை வெளியிட்டீங்க. அந்த வெள்ளை அறிக்கையில எல்லாமே கிளியரா இருக்குது. திமுக சிறப்பா செஞ்சாங்க. நீங்க தான் நிதி ஆயோக்ல போய் பேசிட்டு வந்தீங்க. ஆனா இப்படி எல்லாம் இருக்கும்போது அந்த இது விஷயத்தை வச்சுக்கிட்டு வெள்ளை அறிக்கையில எல்லாமே நாசமாயிடுச்சு, திமுக 5 ஆண்டு காலத்துல எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி இஷ்டத்துக்கு பொய் கதைகளை அடிச்சு விடுவீங்க. நீங்க உங்க கையில எல்லாம் ஃபைல் இருந்தா நீங்க திறக்காம ஆயிட்டீங்க. உங்க கையில எல்லாம் ஏதாவது ஃபைல் இருந்தா இதை வச்சு நீங்க என்ன ஆட்டம் ஆடி இருப்பீங்க? அப்ப எல்லாமே பில்டப். ஏன்னா அன்னைக்கு முதலமைச்சர் விஜய் பேசின ஒரு ஸ்பீச் அன்னைக்கு தேதிக்கு அது ஒரு ரீல்ஸா மாறணும் அப்படிங்கிறதுக்காக என் டேபிளுக்கு 3 ஃபைல் வந்துருச்சு, அதை நான் திறந்தா நீங்களாம் தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தேதிக்கு அது ஒரு ரீல்ஸா மாறணுங்கிறதுக்காக தான் பேசினாரு. அப்போ உங்க ரீல்ஸ் கதையெல்லாம் இங்க நம்ம நம்புற ஆள் கிடையாதுப்பா. இது ரியலா செய்யக்கூடிய அரசியல். அதனால முடிஞ்சா உன் ஃபைலை நீ திறந்து காட்டு, தைரியம் தான் திறந்து காட்டு. ஏன் இதுக்கும் நீங்க ஜோசியக்காரன்ட்ட அனுமதி வாங்கணுமா? எல்லாத்துக்கும் ஜோசியக்காரர் கூட வார்த்தையை சொல்ல, ஜோசியக்காரன் தான் உதயநிதி சொன்னாரு. இதுக்கும் ஜோசியக்காரன்ட்ட அனுமதி வாங்கணுமா? எல்லாத்தையும் ஜோசியக்காரனை கேட்டு தானே சொல்லுவீங்க. ஏற்கனவே ஒரு ஜோசியக்காரன் நியமிச்சு அப்புறமா வெளியில தூக்கி அடிச்சிங்களே, அந்த மாதிரி இதுக்கும் ஜோசியக்காரன் தான் கேட்கணுமான்னு சொல்லி மனுஷன் மரண மாசு காட்டினாப்புல. உடனடியாக திரும்பவும் சங்கி அமைச்சர் மன்னிக்கணும் எரிசக்தி துறை அமைச்சர் திரும்பவும் எந்திரிச்சு நாங்க ஒன்றும் மஞ்சள் துண்டை போட்டுக்கிட்டு ஜோசியக்காரன் பேச்சை கேட்டுக்கிட்டு மஞ்சள் துண்டை போட்ட லிஸ்ட் நாங்க கிடையாது அப்படிங்கிறாரு. அதாவது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர் எப்பவுமே மஞ்சள் துண்டு அணிவாரு, அது ஜோசியத்தால அந்த மஞ்சள் துண்டு போட்டாருன்னு சொல்லி இவர் புதுசா ஒரு சங்கி கருத்து சொல்றாரு. இதெல்லாம் சங்கி கருத்து தான். சங்கிகள் காலங்காலமா சொல்லுவாங்களே, கலைஞர் வந்து திருட்டுறையில் ஏறி வந்தாரு, அது கண்ணதாசன் அவர் திருட்டுறையில் ஏறி வந்ததா கண்ணதாசன் தன்னை பத்தி சொன்னதை அது கலைஞரோட எப்படி லிங்க் பண்ணி பேசுவாங்களோ அந்த மாதிரி இங்கேயுமே இந்த மஞ்சள் துண்டுக்கு ரொம்ப நாளா ஒரு பொய் ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க, ஒரு மித்து ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த கதையை ஒரு சட்டசபையில் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதனாலதான் நீங்க அமைச்சர்கள் பேசக்கூடிய எல்லாமே அவை குறிப்பில் இருந்து நீக்கப்படுது. ஜோசியத்தை கேட்டு நான் கூட மஞ்சள் துண்டு போடல அப்படிங்கிறாரு. ஃபர்ஸ்ட் கலைஞர் ஏன் மஞ்சள் துண்டு போட்டார் அந்த கதை தெரியுமா? இந்த கதையெல்லாம் கேட்டா நீங்க ஏன் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்க போறீங்க? உங்களை நம்பி ஏன் ஒரு கூட்டம் ஓட்டு போட்டுருக்க போகுது? முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களுக்கு 1994 இந்த கண்ணம் பகுதியில் ஒரு கட்டி ஏற்படுது. கலைஞர் அவருடைய தன்னுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தில் எழுதும்போது சொல்றாரு, 2002 முரசொலியில் இது சம்பந்தமா ஒரு விளக்கம் ஒன்று எழுதுறாரு. இந்த கண்ணம் பகுதியில் சிறிய மாம்பழ அளவுக்கு ஒரு கட்டி ஒன்று ஏற்படுறது கலைஞருக்கு. அப்புறமா அது குளிச்சு தேய்க்கும் போது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது அது ரொம்ப வலி கொடுக்குது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு மலர் ஆஸ்பத்திரியில் ஹாஸ்பிட்டல் நேர்மையே கலைஞர் மென்ஷன் பண்றாரு. மலர் மருத்துவமனையில் போய் கன்சல்ட் பண்ணும்போது அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணணும், கட்டி வந்து வளர்ந்து அது ஒரு மாதிரி நீர் கோக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறாங்க. அப்போ இந்த வயசுல அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணா இது கூடிய சீக்கிரமே பிற்காலத்தில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனை வந்துடும், இந்த ஆப்ரேஷனால வேற சில பிரச்சனைகள் ஏற்பட்டுரும், அதனால ஆப்ரேஷன் வேணா மருந்து மாத்திரையில சரி செஞ்சிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ டாக்டர்ஸ் அதுக்கு அடுத்து உண்மையில அவங்க ட்ரீட்மெண்ட்லேயே ஆப்ரேஷன் இல்லாமலே அந்த பிரச்சனை சரியாகுது. ஆனால் இந்த பிரச்சனை திரும்ப ஆப்ரேஷன் வரைக்கும் போகக்கூடாது அப்படின்னா நீங்க கதகதப்பான துண்டு போட்டுக்கணும், பருத்தியிலான துண்டு. இந்த தோலுக்கும் கன்னத்துக்கு மத்தியில ஒரு பருத்தியிலான ஒரு துண்டு போட்டீங்கன்னா அந்த வெதுவெதுப்பா அந்த கதகதப்புலயே இந்த கட்டி அடுத்து வராம இருக்கும்னு சொல்லி மருத்துவர் ஆலோசனையில ஒரு துண்டு கலைஞர் அணிறாரு. அப்போ யதார்த்தமா கலைஞர் மஞ்சள் துண்டு ஒன்று போடுறாரு. மஞ்சள் கலர் துண்டு ஒன்று போட்டுட்டு வீட்டில் உட்காந்துருக்கும் போது அன்னைக்கு கட்சியோட நிர்வாகிகள் கட்சியோட தொண்டர்கள் அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க மஞ்சள் துண்டு உங்களுக்கு அழகா இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. அதுல சில கட்சி நிர்வாகிகள் சொல்லும் போது தலைவரே ஒவ்வொருக்கும் ஒரு அடையாளம் இருக்கும். ஒருத்தர் தாடியோட இருப்பாங்க, இப்ப பெரியாரோட அடையாளம் தாடி, பெரியாரோட அடையாளம். ஒரு சில தலைவர்கள் தொப்பியோட இருப்பாங்க, எம்ஜிஆர் தலையில தொப்பியோட அவரோட அடையாளமா இருந்தாரு. சில தலைவர்கள் கைத்தடியோட இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு பர்மனன்ட் ஐடென்டிட்டி, உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு அடையாளம். இந்த மஞ்சள் துண்டு உங்களுக்கு பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, நீங்க மஞ்சள் துண்டை ரெகுலரா போட ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லி கட்சியோட மூத்த நிர்வாகிகள் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அவங்க சொல்லி உங்களுக்கு அழகா இருக்கே, இது நீங்க ரெகுலர் எப்படி டாக்டர் துண்டு போட சொல்லிட்டாங்க, அப்ப நீங்க இந்த துண்டை ரெகுலரா போடலாமே அப்படின்னு சொல்லும் போது அப்ப கலைஞர் அதை யோசிச்சு புத்தரும் மஞ்சள் துண்டு பயன்படுத்தினதா சில வரலாறுகள் இருக்குது. புத்தர் வந்து தன்னுடைய அங்கவஸ்திரம் கையில வச்சிருந்தாரு. புத்தருடைய அங்கவஸ்திரம் மஞ்சள் நிறத்தில் இருந்ததா சொல்லப்படுது. அப்போ புத்தருடைய தத்துவம் ஒரு புத்த தத்துவம் அப்படிங்கிறது அது இந்து மதத்திற்கு எதிரானது, இந்துக்களுடைய புராண அவங்களுடைய சடங்குகளுக்கு எதிரானது. புத்தருடைய தத்துவம் அவங்களுடைய இந்து மத சடங்குகளுக்கு எதிரானது. அப்போ புத்தர் ஒரு மஞ்சள் துண்டை பயன்படுத்தினார்னா அது இந்த பார்ப்பனை சடங்குகளுக்கு எதிரான ஒரு நிறமா தானே இருக்கணும். அப்போ அந்த மஞ்சள் துண்டை நான் அணியிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பகுத்தறிவின் அடிப்படையில் புத்தர் எதை தேர்ந்தெடுத்தாரோ அந்த அடிப்படையில் அந்த துண்டை கலைஞர் தேர்ந்தெடுத்தாரு. இந்த எந்த ஒரு வரலாறுமே தெரியாத ஒரு வன்ம கூட்டம்
இங்க வந்துகிட்டு கலைஞர் வந்து ஜோசியத்தால மஞ்சள் தொண்டு போட்டாருன்னு சொல்லி ஒரு வன்மத்தை பரப்பிக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு திமுக சார்பில் வந்து சோசியல் மீடியாவில இருந்து தொடர்ந்து உங்களுக்கான பதிலடி தொடர்ந்து கொடுக்கப்பட்டு இருக்குது. ஓகே, அதுக்கடுத்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இவங்களுடைய அந்த சூப்பர் சிங்கர் கதைகளை பிடிக்க ஆரம்பிச்சாரு. ஏங்க, எங்களுக்கு இந்த சட்டசபைக்கு வரும்போது நாங்க சட்டசபைக்கு தான் வருமா, இல்ல தனியார் நிகழ்ச்சி நடத்தக்கூடிய சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு எதுவும் போயிடுறோமா, விஜய் டிவி நடத்தக்கூடிய சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு எதுவும் போயிடுறோமான்னு சொல்லி ஒரு சரமான ஒரு கேள்வி கேட்டாரு. உண்மையாவே நியாயமான கேள்வி. நமக்கே சட்டமன்ற அவைகளை பார்க்கும்போது நம்ம ஏதோ ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கோமோ அப்படின்னு தோணுது. இந்த இன்னைக்கு கூட உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் இவரு வெங்கட்ரமணன், மயிலாப்பூர் எம்எல்ஏ, அவர் இன்னைக்கு என்ன செய்யறாரு, சில அவர் சம்பந்தமான சில உணவு சம்பந்தமான விஷயங்களை வாசிச்சு காமிச்சிட்டு ஓகே, இறுதியாக உங்களுக்கு நான் ஒரு பாட்டு ஒன்று பாடி கட்டலான் இருக்கேன். இந்த கோயில் திருவிழாக்கெல்லாம் பேசுவாங்களே, ஓகே அடுத்ததாக உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த பொன்னுமணி பாட்டத்திலிருந்து ஒரு பாடல் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி இவர் இன்னைக்கு பேசுறாரு. ஓகே, இறுதியாக எம்ஜிஆர் அவர்களுடைய புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, இந்த பாட்டுல இருந்து உங்களுக்கு சில வரிகள் பாடலாம் இருக்கேன்னு சொல்லி அந்த படத்துடைய அந்த பாட்டுல இருந்து சில காட்சிகள், நிழல் வரும்போது மரம் இங்கு உண்டு அப்படின்னு சொல்லி பாடிக்கிறாரு. அம்மாடி, ஒரு பாட்டை ஒரு மனசை எப்படியெல்லாம் போட்டு கேவலப்படுத்தணுமோ, எப்படியெல்லாம் போட்டு கொல்லணுமோ, அந்த பாட்டை போட்டு கஜா நின்னு கோரி வரணும் அப்படி இருக்கு அவருடைய பாட்டு. அவ்வளோ ஒரு கொடூரமா அந்த பாட்டை பாடுறாரு. பின்னாடி இருக்கக்கூடிய தாவேகா எம்எல்ஏக்கால தாங்க முடியல. எங்க சிந்து அக்காலாம் பின்னாடி இருந்து சிரிக்குது. சிந்து அக்கா எவ்வளவு அழகா அந்த இடத்துல பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் அப்படின்னு எங்க சிந்து அக்கா எவ்வளவு அழகா நீங்க பாடி காமிச்சாங்க. அப்ப சிந்து அக்கா ஒரு பட்டம், எங்க சபாநாயகர் ஒரு பக்கம், மணப்பாறை மாடு கட்டி ஒரு மணப்பாறை எம்எல்ஏ பேசினாருங்க. மணப்பாறையில் முறுக்கு ஃபேமஸ் அப்படிங்கும்போது நீங்கள் மணப்பாறை என்றோட எனக்கு ஒன்று ஞாபகம் வருகிறது. மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு கூட்டி, இவர் ஒரு பக்கம், இவர் சபாநாயகர், நீங்கள் தான் பாடுவீங்களா, நானும் பெரிய பாடங்கய்யா அப்படிங்கிற மாதிரி சபாநாயகர் ஒரு பக்கம் பாடிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நிதித்துறை அமைச்சர் அவர் ஒரு பக்கம் எழுந்திரிச்சு பாடினாரு. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், இவர் ஒரு பக்கம். அப்போ ஆளுக்கு மாற்றி 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 பாடும்போது இது உண்மையிலே சட்டசபை தானா இல்ல வேற எங்கேயும் வந்துட்டோமா? இந்த சந்தானம் கூட ஒரு காமெடியில சந்தானம் சொல்லுவாப்புல, ஐயோ எஸ்ஐ சார் இங்க ஒரே பைத்தியங்களா இருக்குது சார் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடியில, அந்த மாதிரி இது உண்மையா சட்டசபையில தான் இருக்கிறோமா இல்ல இங்க சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில தான் வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு தரமான கேள்விகள் கேட்டுட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த கார் சம்பந்தமான சர்ச்சை ஏற்பட்டது. இந்த எம்எல்ஏக்களுக்கு இலவச கார் கொடுக்க போறோம், ஏன்னா எல்லாம் ஏழை பாளையங்களா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. அப்போ திமுக தரப்புலன்னு சொன்னாங்க, ஏங்க நீங்கள் தானே சொன்னீங்க கஜானாவில் பணம் இல்லை, நாங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டோம், அரசு வந்து பெரிய அளவில் நிதி நெருக்கடி பொருளாதார நெருக்கடியில் இருக்குன்னு சொன்னீங்களே, அப்போ இந்த கார் கொடுக்கறதுக்கு எங்கேருந்து உங்களுக்கு பொருளாதாரம் வந்துச்சு? அதனால எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் திமுகவுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அரசு நிதி நெருக்கடியில் இருக்குன்னு சொல்லி நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க. அதனால எங்களுடைய தலைவர் சொல்லிட்டாரு, கார் எங்களுடைய எம்எல்ஏக்களுக்கு கார் வேணாம், எங்களுக்கு நாங்கள் அரசுடைய நிதியை நாங்கள் சேமிச்சு கொடுக்குறோம், அதனால எங்களுக்கு கார் தேவையில்லை அப்படின்னு சொல்லி திமுக தரப்புல இருந்து அறிவிச்சிட்டாங்க. இப்படி அறிவிச்ச உடனே உதயநிதி ஸ்டாலின் கூடுதலாக ஒரு வார்த்தையுமே சொல்றாரு, இப்படி இஷ்டத்துக்கு உங்க இஷ்டத்துக்கு கார் கொடுக்காம யாருக்கு கார் உண்மையாவே இல்லையோ அவங்களுடைய வேட்புமனு பட்டியல் எடுங்க. வேட்புமனுல ஒருத்தருக்கு அசையும் சொத்து, அசையா சொத்து, தங்கம், வைரம், வெள்ளி எவ்வளவு இருக்குன்னு எல்லா டேட்டாவும் வந்துடும். அப்படி யாருக்கு இல்லையோ, யார் தேவையுடையவங்களோ, பொருளாதாரத்தில் நடிவடைஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் கொடுத்தா நியாயம், எல்லாருக்கும் கொடுக்க எந்த வகையில் நியாயம் சொல்லி ஒரு அற்புதமான கருத்து சொன்னாரு. ஏன்னா இன்னைக்கு நான் வேட்புமனு பட்டியல சிலருடைய பட்டியலை நான் எடுத்து பார்க்கிறேன். கவுண்டம்பாளையம் தாவேகாவுடைய எம்எல்ஏ கனிமொழி, எங்க ஜோசியக்கார அக்கா ஒரு அக்கா ஒன்று இருக்குல்ல, அந்த ஜோசியக்கார அக்காவுக்கு சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படின்னு போய் தேடுறேன். அந்த அக்காவோட சொத்து மதிப்பு 25 கோடி. 25 கோடி சொத்து மட்டும் இல்லாம ஜோசியம் பார்க்கக்கூடிய கனிமொழிக்கு 16 கார் இருக்கு. வாகனங்கள் மட்டும் 16 வாகனங்கள். அவங்களுடைய வேட்புமனு எடுத்தா கார் லிஸ்ட் அத்தாதண்டிக்கு அவ்வளவு பெரிய லிஸ்ட் போயிட்டு இருக்குது. இது தனியா 1,10,000 தனியா ஒரு பைக் ஒன்று இருக்குது, 16 கார் இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த 16 கார் இல்லாம உன்னவங்களுடைய சொத்தை போய் தேடி பார்க்கிறேன், தங்கம் மட்டுமே 1680 கிராமுக்கு தங்கம் மட்டும் வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வைரம் 110 கேரட்டுக்கு வைரம் வச்சிருக்கிறாங்க. இது போதாதுன்னு வெள்ளி ஒரு பக்கம் 30 கிலோவுக்கு வெள்ளி வச்சிருக்கிறாங்க. இவ்வளவோ வச்சுக்கிட்டு 16 கார் வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்தத்தில் 25 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கக்கூடிய இந்த ஏழைக்கு தான் இப்ப விஜய் அண்ணா கார் கொடுக்க போறாரு. அப்ப இப்படி இருக்கவங்களுக்கு வாரி கொடுத்து என்ன செய்ய? உண்மையில வேட்புமனு பட்டியல ஒருத்தர் தேவையுடையவங்க நலிவடைஞ்சவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு கார் கொடுக்க நியாயம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட உடனே ஆதவ அர்ஜுனா எதிர்ச்சாரு. ஆதவ அர்ஜுனா சொல்றாரு, வேட்புமனுலாம் ஆளாளுக்கு போட்டுக்கிறதுனே, ஒரு சிலர் 10,000 தான் சொத்து இருக்குது, எனக்கு காரே இல்லைன்னா சொல்லுவாங்கன்னு சொல்லி திமுக ஒரு மறைமுகமா குற்றம் சாட்டுறாராம். உடனடியே கே நேரு எந்திரிச்சாரு. கே நேரு சொன்னாரு, எப்போ உண்மையில 10,000 தான் காட்டிட்டு ஒரு காரு இல்ல அப்படின்னு சொல்லி பொய்யா வேட்புமனுல சொன்னாங்கன்னா
நீங்க தானே ஆட்சியில் இருக்கிறீங்க, போய் கேஸ போடு, முடிஞ்சா வழக்கு தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் கொடுத்தாரு. இவங்களால பேச முடியல. இதை சொல்லிட்டு கே நேரு கூடுதலா சொன்னாரு, அப்போ நீங்க யோகியனா இருந்திருந்தா, உண்மையில நீங்க தூய சக்தியா இருந்திருந்தா, அமைச்சர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாடகை படி இருக்குல்ல, அந்த வாடகை படி உங்களுக்கு இது வரைக்கும் படி அளந்துகிட்டு தானே இருக்குது, அதை வேணாம்னு சொல்லிட்டு போ அப்படின்னாரு. அதாவது வாடகை படினா என்னன்னா, ஒருத்தர் அமைச்சரா இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு அமைச்சருக்கு தனியா ஒரு இல்லம் ஒன்று கொடுக்கப்படும். ஒரு அமைச்சர்களை வந்து வீட்டில் வந்து சந்திக்க முடியாது, ஒரு நாளைக்கு 100 பேரும் சந்திப்பாங்க, அவங்களுக்கு தனியா ஒரு வீடு தலைநகர் சென்னையில இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமைச்சர்களுக்கு ஒரு அரசு சார்பில் ஒரு இல்லம் ஒன்று கொடுக்கப்படும். அதுவே ஒரு அமைச்சர் இப்போ ஆதவர்ஜுனா மாதிரி ஒரு 600 கோடி சொத்து இருக்கக்கூடிய ஒரு நபரா இருந்திருந்தா அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்ல இல்ல எனக்கு என் வீடு பெரிய வீடா இருக்குது, எத்தனை பேர் வந்தாலும் அங்கே சந்திக்கிறதுக்கு இடம் இருக்கு, இல்ல எக்ஸ்ட்ரா ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அப்போ கூட கவர்மெண்ட் சும்மா விடாது. நீங்க எப்போ அந்த வீடு வேணாம்னு சொன்னீங்களோ உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ அடிப்படையில், ஹவுஸ் ரெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் அடிப்படையில் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அந்த வீட்டோட வாடகை அரசு வாடகை படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துரும், இந்த வாடகை படி உங்களுக்கு தனியாக கொடுத்துருன்னு சொல்லி இவ்வளவு இருக்குது. இது நீங்க உண்மையாவே தூய சக்தியா இருந்தா அதை நீங்க வேணா எழுதி கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு ஒரு கேள்வியை கே நேரு அவர்கள் சொன்ன உடனே ஆதவர்ஜுனா முழிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா நாங்க அரசு காசை ஒண்ணு கூட தொடுறது இல்ல, மக்கள் வரி பணத்தை நாங்க வீணாக்குறதே இல்லை அப்படின்னாங்களே. இங்க வாடகை படியோட விஷயம், இங்க அமைச்சர்களுக்கு தனியா வீடு கொடுக்கக்கூடிய விஷயம், இவங்க இது போத்தாதுன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு காரு, இதெல்லாம் வச்சு இங்க மாட்டிக்கிறாங்க, இவங்களுடைய வண்டவாளம் தண்டவாளத்துல ஏத்தி விட்டாங்கன்னு சொல்லி ஆதவர்ஜுனா கையாமையான்னு சொல்லி அந்த இடத்துல முழிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ முஸ்லீம் லீக்கோடைய அமைச்சர் ஷாஜகான் அவர் வேகமா எந்திரிச்சாரு. ஏங்க கார்லாம் கொடுக்கற நல்ல விஷயங்க, ஏன் கலைஞருடைய ஆட்சி காலத்துல சேர்மேன்களுக்கு 350 கார்லாம் கொடுக்கலையா அப்படி சொல்லி அவரு பக்கம் ஒரு பக்கம் கேள்வி கொடுக்குறாரு. இதுவே தாவே கதை ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அதாவது என்னன்னா, ஏப்பா நல்ல கார் கொடுக்குறாங்க, இவங்க வேற உள்ள புந்து காரை கெடுத்துருவாங்க போல இருக்கு அப்படின்னு ஒரு ஆதங்கத்தை அவர் பேச்சுல என்னால பார்க்க முடிஞ்சது. கலைஞர்லாம் சேர்மேன்களுக்கு 350 கார் கொடுக்கும்போது எம்எல்ஏக்களுக்கு கொடுத்தா என்ன, ஏன் எங்களுக்குலாம் ஒரு கார் எக்ஸ்ட்ரா இருந்தா என்னப்பா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருந்தது அவருடைய வாய்ஸ். ஆக்சுவலா அன்னைக்கு அதுக்கும் கே நேரு உடனே எந்திரிச்சு பதில் கொடுத்தாரு. ஏங்க சேர்மனுக்கு இருக்கக்கூடிய விஷயம் வேற, எம்எல்ஏக்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம் வேற. அன்னைக்கு சேர்மனுக்கு கலைஞர் ஏன் அந்த காரை கொடுத்தாரு அப்படின்னா, ஒரு சேர்மன், ஒரு உள்ளாட்சி தலைவர் என்பவர் 30 பஞ்சாயத்துகளுடைய பிரதிநிதி. 30 பஞ்சாயத்து அவர் தான் கண்காணிக்கணும், அவர் தான் நிர்வாகம் செய்யணும், அவர் தான் அதோட எல்லா விஷயங்களும் அவர் கண்காணிக்கணும். அப்போ 30 பஞ்சாயத்துக்கு போய் ஒருத்தர் பார்க்கணும்னா அவர் எதுல போவாரு? ஒரு கிராம பகுதியில் சேர்மனா இருக்கிறவங்களுக்கு கார் அத்தியாவசிய தேவை. அப்போ அந்த காலத்துல அந்த கார்லாம் அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதால கலைஞர் அவங்களுக்கு காரோட ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாரு. அந்த அத்தியாவசிய விஷயத்தையும் இங்க 25 கோடி 37 கோடி சொத்து வச்சிருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்கறதும் இது ரெண்டும் ஒண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு தரமான கேள்வி கேட்டாரு. ஷாஜகான் அதுக்கடுத்து பதிலே பேச முடியல, அதுக்கடுத்து யாராலுமே பதில் சொல்ல முடியல. இப்படி தரமான சம்பவங்களோட தான் இன்னைக்கு திமுக இன்னைக்கு சட்டசபையில இன்னைக்கு உண்மையில வேற லெவல் சம்பவம்னு சொல்லலாம். அதுலயும் குறிப்பா இந்த சங்கி அமைச்சர் ஆன் த ஸ்பாட்ல உதயநிதி ஒரு பதில் சொன்னார் பாருங்க, சிடிஆர் நிர்மலகுமார் அவருடைய கதி கலங்கி போயிட்டாரு. அந்த அளவுக்கு இன்னைக்கு முழுக்க சட்டசபையில திமுக உண்மையில சிறப்பான சம்பவம், தரமான சம்பவங்களை இன்னைக்கு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது மாதிரியான தரமான சம்பவங்களை தினமும் பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.